அன்பான சகோதரியே, என் அன்பான குடும்ப தலைவியே, குடும்ப தலைவர்களே, தூக்கி விடுங்கள். அதாவது திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்கள் பலவீனமான பாண்டங்கள். இது சரீர பலவீனமான பாண்டங்கள் என்ற வார்த்தை அர்த்தம் அல்ல. அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை fragile, FRAGILE. அவருடைய வார்த்தை என்னவென்றால், அவர்கள் எளிதிலே உடைக்கப்படக்கூடியவர்கள். இன்னொரு வார்த்தை, கவனமாய் கையாளப்பட வேண்டியவர்கள். அன்புக்குரிய என் சகோதரனே, அவர்கள் கவனமாய் கையாளவிட்டால் அவர்கள் உடைந்து போவார்கள். எனவே தான் வேதம் சொல்கிறது, ஒரு விழுந்து போகும் போது, சோர்ந்து போகும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாறும் போது எந்த ஒரு மனைவி தூக்கி எடுக்கிறாளோ அவளே ஆவிக்குரிய பெண். எந்த ஒரு புருஷன் தூக்கி எடுக்கிறானோ அவனை ஆவிக்குரிய புருஷன். குறைவுகளை சொல்லலாம், இதனால் உனக்கு இப்படி, இதனால் உனக்கு இப்படி விளக்கங்களை சொல்வது எல்லாருக்கும் சிரமம். ஆனால் தூக்கி எடுக்கிற மக்கள் மிக குறைவு. இந்த உலகம் விழுந்து போனவனை கல்லறிகிற உலகம். ஆனால் ஆண்டவர் வழங்கடிக்கப்பட்டவனை அவர் தூக்கி விடுகிறார். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொரு வார்த்தை, not only they can be restored, they can be, அதாவது they can be resist the enemy. அந்த 12ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். 12ஆம் வசனம், ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரிநூல் சீக்கிரம் அறாது. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால். அன்புக்குரியவர்களே, பக்தன் பாடினார், என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. இந்த உலகத்துல பலவிதமான எதிர்ப்பு சக்திகள் உண்டு. வாழ்க்கை என்பது போராட்டம். அதாவது வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். ஆனால் இந்த போராட்டத்துல மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்கு பண்ணினவர் நம்மோடு கூட வருகிறார். இதுல வார்த்தை சொல்கிறது, ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். அந்த வார்த்தையை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். there is a resisting power. இருவரும், அன்பானவர்களே, பாடுகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, இல்லாமை வரும்போது ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிற வாழ்க்கை தான் இன்றைக்கு ஏராளம். இங்கே திருமறையிலே லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு அன்பான கணவன் மனைவி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சகரியா, எலிசபெத்து, அவர்கள் இருவரும் குற்றமற்றவர்கள். தேவனுடைய முன்பாக அவர்கள் குற்றம் தீர்க்கப்படாதவர்கள். ஒருவேளை அன்பானவர்களே, தன்னுடைய பிள்ளை இல்லாததற்கு காரணம் அவன் மனைவியை குற்றம் சாட்டியிருக்கலாம், அவள் இவனை குற்றம் சாட்டியிருக்கலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவில்லை. திருமறை சொல்லுகிறது, அவர்கள் எதை செய்து வந்தார்களோ அதை தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஆண்டவரை விடவில்லை, தேவாலயத்தை விடவில்லை, ஊழியத்தை விடவில்லை.